Hi everyone, welcome back to our channel. Today's recipe pav bhaji. வீட்டில் இருக்கிற காய்கறிகளையும் மசாலாக்களையும் கொண்டு எவ்வளோ ஈஸியாக பாவ் பாஜி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பட்டாணி 1 கப்பு, டொமேட்டோ 2 மீடியம் சைஸு, ஆனியன் 1 மீடியம் சைஸு, கேரட் 1, பொட்டேட்டோ 2, கொத்தமல்லி சிறிதளவு, பாவ் பாஜி பன்னு 2, காலிஃப்ளவர் 1 கப்பு, கேப்சிகம் 1 கப்பு, பீன்ஸ் 10, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பட்டர் 5 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/4 டீஸ்பூன், லெமன் ஆஃப், சால்ட்டு தேவையான அளவு. இவ்வளோதாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. காலிஃப்ளவரு சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை பட்டாணி இது காஞ்சது தாங்க, ஹோல் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, அது டேஸ்ட் ரொம்ப ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எல்லா காய்கறிகளையும் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதற்கு இப்போது குக்கரில் எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 விசில் விட்டுட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்திரத்தில் கூட குக்கரில் வைக்காமல் குக் பண்ணலாங்க. அப்போ குக் பண்ணும்போது காய்கறி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா 3 கப்ஸு ஊற்றுனீங்கன்னா நல்லா குக் ஆகிடுங்க மேஷ் பண்ணுற அளவுக்கு. இப்போது குக்கருடைய விசில் ஆறத்துக்குள்ளேயும் ஒரு பேனில் நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிடலாங்க. பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரில் கொஞ்சம் பாவ் பாஜி பண்ணுக்கு எடுத்து வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பட்டர் வந்து கருகி போயிடும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெல்ட் ஆனதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஹை பண்ணிடுங்க. ஆனியன் நல்லா சாட்டே ஆகட்டுங்க. ஆனியன் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதும் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இதோடைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா சாட்டே பண்ணுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை மேஷ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேஷ் பண்ணாலே நல்லா மேஷ் ஆகிடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க. வாட்டரோடையே மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக இருந்தால் விட்டுடுங்க. இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு சில்லி பவுடரோடைய ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா பாயில் ஆகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணிடலாங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜிடபிள் மிக்ஸர் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பன் எடுத்து பட்டர் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த பேன் ஹீட் ஆனதும் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், அனதர் செட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது பாவ் பாஜி பன்னில் ப்ளேஸ் பண்ணிடலாங்க. இதோ பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுடைய பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய பாவ் பாஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு சிலவங்க குழந்தைங்கள்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி செய்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. டேஸ்ட்டு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்குங்க. நம்ம சேனல் இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Bye bye. See you in next video. Eat healthy, live healthy. Thanks for watching.